திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரனுடைய ஆலயத்தை கட்டிய வல்லாள மகாராஜா. அந்த வல்லாள மகாராஜாவுக்கு வாரிசு கிடையாது. வாரிசு கிடையாத அவர் உயிர் இழந்த பொழுது அவருக்கு நீத்தார் கடனை செய்ய வேண்டும், ஈமச்சடங்கை செய்ய வேண்டும் என்பதற்கு அவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் சிவபெருமானே வந்து இறுதி சடங்கை செய்தார். அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அனுப்பியிருக்கலாம், விநாயகரை அனுப்பியிருக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆலயம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அந்த திருவண்ணாமலை ஆலயத்தை நிர்மாணித்தவர் பெயர் வல்லாள மகாராஜா. அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு வாரிசு இல்லை. இறந்த பொழுது சிவபெருமானே வந்து அவருக்கு நீத்தார் கடனை செய்தது இந்த மாசி மக நட்சத்திரத்தில். இது ஒரு முதல் சிறப்பு. இப்ப நாம் சிவபெருமானை ஏன் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்கு பல பேருக்கு பல சங்கடமான கேள்விகள் இருக்கும். அவர் நினைத்திருந்தால் பூதகணத்தில் ஒருவரை அனுப்பி கூட அவருக்கான இறுதி சடங்கை செய்திருக்கலாம். ஆனால் தனக்காக இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுமானம் செய்த அந்த வல்லாள மகாராஜாக்கு தானே சென்று செய்வதுதான் சிறப்பு என்ற காரணத்தினால் சிவபெருமானே வந்து அவருக்கு நீத்தார் கடன் செய்தார். அதனால்தான் சைவத்திலே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று நாம் சொல்கிறோம். சிவனுக்கும் அடியாருக்குமான உறவு என்பதிலே எந்த ஒரு இடைத்தரகருக்கும் இங்கு வேலை கிடையாது. சிவபெருமானை உண்மையான பக்தியோடு நேசிப்பவர்களுக்கு அவரே நேரில் வந்து காட்சி தருவார். அதுதான் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பட்ச ஒரு உயர்ந்த குணம் என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். அப்படி அந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய வல்லாள மகாராஜாக்கு நீத்தார் கடனை செய்தது இந்த மாசி மாதத்திலே வந்த மக நட்சத்திரம். இது ஒன்று. இரண்டாவது, சுவாமி மலையிலே தகப்பன் சாமியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை குருஸ்தானத்திலே முருகப்பெருமான் உட்கார்ந்து, சீடருடைய இடத்திலே சிவபெருமான் உட்கார்ந்து அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்ட நாள் எதுவென்றால் இந்த மாசி மக நட்சத்திரத்தின் நாளில்தான் அந்த நிகழ்வும் நடைபெற்றது. இது இரண்டாவது. மூன்றாவது, தட்சன் யாகம் செய்கிறான். சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தனக்கு பார்வதி தேவி மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கிறார். தவம் செய்ததின் பொருட்டு சிவபெருமான் காட்சி அளித்து தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி உனக்கு வந்து மகளாக பிறப்பாள், உரிய காலத்தில் வந்து யாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று அந்த தட்சனுக்கு தாட்சாயணியாக பிறந்த அந்த பார்வதி பிறந்த நாள் தான் இந்த மாசி மக நட்சத்திர நாள். இது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, கைலாயத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பொழுது உலகம் இருண்டு விட்டது. சிவபெருமானுடைய தவத்தின் காரணமாக தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மன்மதனை அழைத்து சிவபெருமானுடைய தவத்தை கலைத்தால்தான் இந்த உலகத்தில் வெளிச்சம் பெறவும் உலக உயிர்கள் எல்லாம் மீளும் என்ற காரணத்தினால் மன்மதனை அனுப்பினார்கள். மன்மதன் அந்த வில்லம்போடு, அது கரும்பால் செய்யப்பட்ட வில்லம்போடு சென்று சிவபெருமானினுடைய தவத்தை கலைத்து, அதனால் சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணினால் எரிக்கப்பட்டான் மன்மதன். அந்த மன்மதன் எரிந்த பிறகு ரதி சிவபெருமானிடம் வேண்டி மீண்டும் மன்மதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறாய். அப்படி கேட்ட பொழுது மன்மதனானவன் உன் கண்களுக்கு மட்டும் தெரிவான் என்று அந்த ரதிதேவிக்கு வரம் கொடுத்த நாள் இந்த மாசி மகநாள். இப்படியாக நிறைய இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் இருக்கிறது.
பண்டைய காலத்திலே பார்த்தீர்களானால் மதுரை காஞ்சியிலும் சிலப்பதிகாரத்திலும் நீரணி விழா என்று இந்த மாசி மகத்திலே கொண்டாடி இருக்கிறார்கள். அது என்ன நீரணி விழா என்றால், வருடத்திற்கு ஒரு முறை 7 நாட்கள் இந்த மாசி மாதத்திலே இறைவனுக்கு சிறப்பாக சிவபெருமானுக்கு விழா நடத்துவது வழக்கம். அப்படி நடத்தப்பட்ட விழாவிலே 7வது நாள் இறைவனுடைய திருமேனியை கொண்டு போய் ஆற்று நீரிலே குளிப்பாட்டுவார்கள். அப்படி குளிப்பாட்டுகின்ற அந்த விழாவிற்கு பெயர் நீரணி விழா என்று பெயர். இது குறித்து மதுரை காஞ்சியிலும் சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த மாசி மக விழா என்பது நேற்று இன்று தொடங்கப்பட்டதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக இந்த மாசி மக விழா என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து முன்னீர் விழவு என்று இதற்கு பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். புறநானூற்றிலே ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், இந்த 3 நீருக்கு முன்னீர் என்று பெயர். இந்த முன்னீரிலே இறைவனுடைய திருமேனியை குளிப்பாட்டுவது, அந்த விழாவிற்கு முன்னீர் விழவு என்று புறநானூற்றிலே இருக்கின்றது. இன்னொரு சிறப்பு, இந்த மாசி மாதத்திலே புனித நீராடல் என்று ஒன்று நடக்கும். இன்னொன்று மூத்தோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது இந்த மாதத்திலே செய்வார்கள். ஏன் இந்த வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்திலே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த மாசி மாதத்தில் மட்டும் பௌர்ணமியை ஒட்டி மகம் வரும். இந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய இந்த மக நட்சத்திரத்தில் கூட முன்னோர்களுக்கு ஆற்று நீர் பகுதியிலோ இல்ல கடல் பகுதியிலோ கொண்டு போய் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இந்த ஒரு மாதம் மட்டும்தான் பௌர்ணமி நாளிலே தர்ப்பணம் கொடுக்கின்ற வழக்கம் உடையது. மற்ற மாதங்களில் அமாவாசையில் மாத்திரம்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற வழக்கம் இருந்தது. இன்னொரு சிறப்பு, இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பு, ஏன் நாம் கடலிலே போய் நீராட வேண்டும், ஆற்று துறைகளிலே போய் நாம் குளிக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை காரணம், நாம் செய்த பாவ காரியங்களில் ஒரு சில பாவமாவது நீராடல் மூலமாக நம்மை விட்டு விலகுமா என்கின்ற ஒரு காரணத்திற்காக தான் இந்த மாசி மாதம் முழுமையும் எல்லோரும் சென்று ஆற்றுத்துறைகளிலும் கடலிலும் நீராடுவது வழக்கம். அந்த நீராட்டலிலே மிகப்பெரிய, ஏன் கடலிலே போய் நாம் நீராட வேண்டும் என்றால், வருண பகவானுக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடித்தது. அந்த பிரம்மாத்தி தோஷத்தினால் அவன் கடலுக்கு அடியில் சென்று மறைந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படி நிர்பந்தம் இருந்த காரணத்தினால் அவன் தினந்தோறும் சிவபெருமானை தன்னுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தால், அந்த 5 எழுத்தால் அவன் உச்சரிக்கின்ற பொழுது சிவபெருமானினுடைய கருணையின் பொருட்டு அவனுக்கு அந்த பிரம்ம அத்தி தோஷம் விலகியது. அப்பொழுது அந்த வருண பகவான், எப்படி இந்த பிரம்மாத்தி தோஷம் நீங்குவதற்கு நான் கடலிலே வந்து மறைந்திருந்தோனோ, அப்படி நீங்கள் உங்கள் அடியார்களுடைய பாவங்களை தீர்க்க வேண்டும் என்றால், அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இந்த மாசி மாத மக நட்சத்திரத்தில் கடலில் வந்து நீராடினால் அவர்களுடைய பாவங்களில் கொஞ்சமாவது நீங்கள் குறைக்க வேண்டும் என்று வருண பகவான் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, சிவபெருமான் அன்றைக்கு வருண பகவானுக்கு அந்த வரமளித்தார். அதன் பொருட்டுத்தான் இந்த மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே நாமெல்லாம் போய் கடலிலே நீராடுகிறோம். அதே போல இன்னொரு செய்தி, அதாவது மாதந்தோறும் வருவது மக நட்சத்திரம், மாசி மாதத்தில் வரக்கூடியது சிறப்பான மாசி மக நட்சத்திரம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது மகாமகம் என்று சொல்வார்கள். இது அரிதுவார், பிரயாகை, நம் கும்பகோணம், இந்த 3 இடங்களில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடியது மகாமக விழா. இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நதிகள் 9 நவநதிகள் என்று சொல்வார்கள். அதில் சிறப்பானது கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சரையு போன்ற நதிகள் எல்லாம் ஒரு நாள் சிவபெருமானிடம் சென்று
இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த நதிகளிலே குளித்து தங்கள் பாவங்களை இந்த நதிகளிலே தொலைத்து விடுகிறார்கள். இவர்கள் தொலைத்த பாவங்களை எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பாவங்களை எங்களிடம் விட்டு விட்டு செல்கிறார்கள். அந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் எங்கே போய் தொலைப்பது என்று சிவபெருமானிடம் சென்று அத்தனை நதிகளும் சென்று வரம் கேட்டன. அப்பொழுது சிவபெருமான் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய அந்த மகாமக குளம், அவர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளுக்கு கூட அவர் இங்கிருந்து போய் கங்கையில் குளியுங்கள், சரையு நதியில் குளியுங்கள், பிரம்மபுத்திராவில் போய் குளியுங்கள் என்று சிவபெருமான் சொல்லவில்லை. அவன் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய மகாமக குளத்திலே வந்து நீங்கள் குளித்தீர்களேயானால் இந்த மனிதர்கள் உங்களிடம் தொலைத்த பாவங்களை எல்லாம் நீங்கள் இங்கே வந்து தொலைத்து விட்டு போகலாம் என்று சிவபெருமான் அருளி செய்தான். அதன் பொருட்டுத்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் என்பது கொண்டாடப்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பானது. இது நம்முடைய மக நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பார்த்து விட்டோம். அடுத்து கடுவெளி சித்தர் அவர் யார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் சித்தர்கள் என்றால் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆலயங்களில் சென்று வழிபடுபவர்கள் நாம் எல்லாம் பக்தர்கள். அறிவினால் இறைவனை அடைந்தவர்கள் எல்லாம் சித்தர்கள். அறிவு என்பது இந்த அலைப்பாய்ந்து திரியக்கூடிய மனதை யார் ஒடுக்கி ஒழுங்குபடுத்தி இந்த உலகியல் இச்சைகள் மீது நாட்டம் கொள்ளாமல் யார் தன் மனதை அடக்குகிறார்களோ அவர்கள் தான் சித்தர்கள். அந்த உலகியல் இச்சைகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு சிவம் ஒன்றையே தன்னுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள். அவர்களுக்கு கோயில் வழிபாடு என்பது கிடையாது. அவர்கள் தங்கள் உள்ளத்துள்ளே இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனால் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் யார் என்றால் சித்தர்கள். அந்த சித்தர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பேராற்றலைகள் எல்லாம் அந்த சித்தர்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பான். அட்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகின்ற 8 சித்திகளும் கைவரப்பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அந்த 8 என்னவென்றால் அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தம், பிராகமியம், ஈசத்துவம், வசித்துவம். இப்படி 8 சித்திகளுக்கு பேரு. இந்த 8 சித்திகளை பத்தி நம்ம தனித்தனியா தெரிஞ்சுக்கணும்னா அது ஒவ்வொரு கூட்டமா பேசணும். அந்த சித்திகளினுடைய எப்படி கைவரப்பெற்று அவர்கள் இறைவனுடைய பேராற்றலை உள்வாங்கினார்கள் என்பது அது தனித்துவம். ஒண்ணு இல்ல, அனிமான்னா வேற ஒண்ணும் இல்லை. அணு என்பதுதான் மிகச் சிறியது. அந்த அணுவை விட மிகச் சிறிய அளவிற்கு தன்னை உருமாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் சித்தர்கள். நம் கண்ணிலே அவர்களை காண முடியாது. பெரும்பாலும் நம் ஜீவசமாதிக்கு செல்கின்ற பொழுது இங்க சித்தர்களுடைய பேராற்றல் இருக்கிறது என்பார்கள். அப்பொழுது அந்த சித்தர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அனிமா நிலையிலே தன் உடலையும் உயிரையும் மறைத்து கொண்டு அந்த இடத்திலே இருப்பார்கள். அது அவர்களுக்கு கைவரப்பட்ட ஒரு சித்தி. அதுதான் அனிமா என்று பெயர். மகிமா என்பது மனிதர்களுடைய இந்த உடல், இந்த உடலை விட பல மடங்கு பெரிய அளவிற்கு இந்த உடலை விரித்து காட்டுதல். அதாவது சிவபெருமானும் சரி மகாவிஷ்ணுவும் சரி தன் உடலை பெரிய அளவிற்கு, அதாவது விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய அளவிற்கு தங்கள் உடலை மாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் யார் என்றார்கள்? சித்தர். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் கடைசி பார்த்தீங்கன்னா வசித்துவம் ஒன்று பெயர். அந்த வசித்துவத்திற்கு என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 50 பூதங்களானாலும் சரி, மற்ற உயிரினங்கள் ஆனாலும் சரி, இந்த மனிதர்கள் ஆனாலும் சரி, அதை வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யார் என்றால் சித்தர்கள். ஒருவருடைய நிலையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பேராற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள். அதுல 7வதாக இருக்கக்கூடியது ஈசத்துவம் என்று பெயர். ஈசத்துவம் என்றால் இறைவனுக்கு இருக்கக்கூடிய 5 தொழில்களையுமே தன் அடியார்களுக்கு இறைவன் கொடுப்பான். அதன் பொருட்டுத்தான் திருஞான சம்பந்தர் கூட மயிலாப்பூரிலே பூம்பாவை என்ற பெண் இறந்த பொழுது உயிரூட்டினார்.
ஆக இறைவனுடைய அந்த படைக்கின்ற தொழிலை யாருக்கு கொடுக்கிறான்னா தன்னுடைய அடியார்களுக்கு தான் கொடுத்தான். கையிலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ ஒரு நாளும் இறைவன் கொடுக்கவில்லை. தன்னை நேசிக்கின்ற அடியார்களுக்கு தன்னுடைய பேராற்றலையே இறைவன் கொடுத்திருக்கிறான். திருஞான சம்பந்தருக்கும் கொடுத்திருக்கான், மாணிக்க வாசகருக்கும் கொடுத்தான். தில்லையிலே ஒரு புத்த சமயத்தை சேர்ந்த ஒரு பெண் ஊமையாக வந்தவளை பேச வைக்கின்ற ஆற்றலை மாணிக்க வாசகருக்கு கொடுத்தருளினார். அதே போல அவிநாசியிலே ஒரு குளத்திலே இறந்த போன ஒரு பாலகனை, அதாவது ஒரு முதலை உண்ட பாலகனை மீண்டும் இந்த காலத்திலே எவ்வளவு வயதுடையவனாக இருப்பானோ அந்த வயதுடையவனாக இருக்க அளவிற்கு வர வைத்தார் சுந்தரர். அந்த ஆற்றலையும் சிவபெருமான் சுந்தரருக்கு கொடுத்தார். அதனால் முழுமனதோடு யார் சிவபெருமானை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தன்னுடைய பேராற்றலை எல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்குவான் என்பது இதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். சித்தர்களுடைய வேறு என்ன பெரிய ஆற்றல் என்றால், அவர்கள் இந்த ஐம்பெரும் பூதங்களிடமே ஈசனை காண்கின்ற ஒரு பெரிய வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இந்த கடுவெளி சித்தர் என்பவர் இந்த பரந்த வெளியையே சிவமாக மனதில் நினைத்துக் கொண்டு, அதாவது வெட்ட வெளி, இந்த விரிந்த சூனியம், அதாவது எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடத்தை வணங்குகின்ற ஒரு சித்தராக இருந்தவர் யார் என்றால் கடுவெளி சித்தர். இவர் வாழ்ந்த காலம் என்பது ஒரு 15ஆம் நூற்றாண்டு என்று ஒரு கணக்கீடு செய்கிறார்கள். பொதுவாக சித்தர்களுடைய வரலாறு என்பது எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கப் பெறுவது இல்லை. காரணம், வழி வழியாக சொல்லக்கூடிய புராணங்களின் அடிப்படையில் தான் நாம் சித்தர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன கிடைக்காமல் போவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த மனித சமூக கூட்டங்களிலே வாழாமல் காடுகளில் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களை பற்றிய ஒரு முழுமையான வரலாறு என்பது கிடைக்கவில்லை. இன்னொரு காரணம், சித்தர்கள் என்பவர்கள் இந்த மனித குலத்திற்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கும் பொருட்டு காடுகளிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் மூலமாக இந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு மருந்தை தயாரிக்கின்ற வேலையும், அதாவது சித்தர்கள் என்றாலே சிவத்தை மட்டும் நேசிப்பவர்கள் அல்ல, இந்த மனித குலத்திற்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய, பிணிகளை தீர்க்கக்கூடிய மருந்துகளை தயார் செய்வதும் சித்தர்கள். உலகத்திலே முதன்முறையாக மருத்துவத்தை, மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கான மருந்துகள், இறைவன் எப்படி மனிதரை படைத்தானோ, மனிதனுக்குள் நோயை கொடுத்தானோ, அப்படி இந்த மனிதனுடைய நோயை தீர்க்கக்கூடிய மூலிகைகளையும் இறைவன் இந்த மண்ணிலே படைத்து வைத்திருக்கிறான். அவற்றை ஒரு சூட்சுமமாக நமக்கு வைத்திருக்கிறான். இதை கண்டறிந்து சித்தர்கள் நமக்கு இந்தந்த நோய்க்கு இந்தந்த மூலிகை மருந்து என்று நமக்கு வரையறை செய்து அவர்கள் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது முதலிலே ஒரு கபாலத்தையே ஆபரேஷன் செய்யக்கூடிய அளவிற்கு முதலாக கபால ஆபரேஷனையே, அதாவது மூளை சிகிச்சை செய்தவர் யார் என்றால் நம்முடைய அகத்தியர். ஒரு மன்னனுக்கு நீர்நிலைகளை போல் நீர் அருந்துவது அவன் வழக்கம். அப்படி நீர் அருந்திய பொழுது அவனுடைய மூக்கு துவாரத்தின் வழியாக தேரை குஞ்சு ஒன்று அவன் மூக்கின் வழியாக உள்ள போயிடுச்சு. அப்படி போன அந்த தேரை குஞ்சு அவன் மூளைக்குள் சென்று அங்கேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து விட்டது. இப்படி வளர ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இந்த மன்னனுக்கு மூளையிலே வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதற்குரிய காரணத்தை அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய வைத்தியர்களிடம் போய் கேட்டு பார்த்தா அதற்குரிய தீர்வு என்பது அந்த மன்னனுக்கு கிடைக்கல. அது கிடைக்காத காரணத்தினால் அவன் அகத்தியரை தேடி வருகிறான். பொதிகை மலையிலே இருந்த அகத்தியரிடம், அவர்தான் நம்முடைய சித்தர்களிலே மனித சித்தர்களில், அதாவது இறை சித்தர்களில் முதன்மையானவர் சிவபெருமான். அவன் தான் முதல் சித்தன். இரண்டாவது சித்தன் முருகப்பெருமான். இவர்கள் எல்லாம் இறைநிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மனித நிலையிலே இருக்கக்கூடிய சித்தர்களில் முதல் நிலை சித்தராக இருக்கக்கூடியவர் அகத்தியர். அப்படி அந்த அகத்தியரிடம் தேடி வருகிறான் அந்த மன்னன். வருகின்ற பொழுது மூளையிலே வலி ஏற்படுகிறது என்று அந்த மன்னன் சொல்கிறான். அந்த சொல்வதின் பொருட்டு அவர் என்ன பண்றாருன்னா, முதலாக ஒரு மூலிகையை கொண்டு வந்து இந்த கபாலத்தை சுற்றி அந்த மூலிகையை தடவுகிறார்.
தடவிய பிறகு லேசாக இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த கபாலமானது விரிசல் ஏற்பட்டு வெளியே வந்து விடுகிறது. இப்ப வெளியே கழட்டி எடுத்து பார்த்துட்டார். அவர் தான் முதல்ல ஆபரேஷன் செஞ்சவர், மூளையை ஆபரேஷன் செஞ்சவர். திறந்து பார்த்தா உள்ள தேரை குஞ்சு ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த தேரை குஞ்ச வெளியில் எடுக்கணும். மூளை என்பது ஒரு இலகுவான பகுதி. அங்க ஒரு குச்சியோ ஒரு இரும்பு துண்டையோ கொண்டு போய் ஒன்னும் பண்ண முடியாது. இப்போ அந்த தேரையை வெளியேற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருடைய சீடனாக ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, அகத்தியர்கிட்ட சொன்னான், இந்த தேரையை எளிதாக வெளியேற்றக்கூடிய ஒரு செய்தி என்கிட்ட இருக்கு, அதை நான் பயன்படுத்தலாமான்னு கேட்கிறான். அகத்தியர் கண்டிப்பாக செய், பரவாயில்ல, மூளைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம அதை செய், பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அவன் என்ன பண்றான், ஒரு மண் பாத்திரத்தில் நீரை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த காட்டி வச்ச மூளைக்கு பக்கத்துல அந்த மண் பாத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணா, கை விரல்களை உள்ளே வைத்து சலசலவென்று ஒரு ஓசையை எழுப்பினான் தண்ணிக்குள்ள வச்சு. இந்த எழுப்பின உடனே தேரையானது என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணீரின் சத்தம் கேட்ட உடனே அந்த மூளைக்குள்ள இருந்து அப்படியே நேரா தண்ணிக்குள்ள வந்து குச்சிச்சு. இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சா? மூளையில் இருக்கக்கூடிய தேரையானது வெளியே வந்து விட்டது. இப்ப மறுபடியும் என்ன பண்ணாரு, அந்த கபாலத்தை மறுபடியும் பொருத்தி மீண்டும் ஒரு மூலிகையை தடவி ஆபரேஷனை சக்சஸ் பண்ணி கொடுத்தார். இப்படி சித்தர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய மருத்துவர்களாக விளங்கி இருந்த காலம் அது.